ஒரு பணக்கார பொண்ணு 20 வயசுலயே கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆயிடுறா. தன்னோட லவ்வரோட வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அடிக்கடி அவங்க 2 பேருக்குள்ளயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால சண்டை வந்துட்டே இருக்கு. இந்த வீட்ல எந்த ஃபெசிலிட்டியும் இல்ல, என்னால நிம்மதியா வாழ முடியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு போறா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்கியூமெண்ட்டும் ஒரு சின்ன சண்டை மாறி மாறி சின்னதா ஒரு கைகலப்பு மாதிரி ஆகி கடைசியில அவ படிக்கட்டுல இருந்தே விழுந்துடுறா. ஆல்ரெடி பிரெக்னெண்டா வேற இருந்தா. இதுல ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பையன் கொண்டு போய் அவளை அட்மிட்டும் பண்ணிடுறான். டாக்டரும் வந்து பனிக்கூடெல்லாம் உடைஞ்சிட்டனால சீக்கிரமா குழந்தை பிறந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவளும் பயங்கரமான பெயின்ல இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இந்த நேரத்துல தன்னோட பேரண்ட்ஸ் அவளுக்கு பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி இவனும் இவ்வளவு நாளா இவளோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசாம இருந்திருப்பான். ஆனா அந்த நேரம் போன் பண்ணி, இந்த மாதிரி உங்களோட பொண்ணு பெயின்ல இருக்கா, நீங்க பக்கத்துல இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், வரீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். நான் எதுக்கு வரணும், அவ என் பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி போனை கட் பண்ணாலுமே தன்னோட பொண்ணு வேற இந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்கான்றது தெரிஞ்ச அந்த அப்பா வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வராரு. தூரத்துல தன்னோட பொண்ணோட லவர் இருக்கிறத பார்த்துட்டு உள்ள போகாம வெளியிலேயே பயங்கரமா கத்தி அழுதுட்டு இருக்காரு. அதுவும் அவரோட பொண்ணோட சத்தம் காதுல விழவும் சின்னதா ஒரு அழுகு வந்தாலுமே அவ கேட்டதெல்லாம் வாங்கி தருவேனே, இப்படி அழறாளே, இப்படி கத்துறாளே, கதறாளே, எவ்வளவு வலியோட இருப்பான்னு சொல்லி அந்த கதறலை இவளால் தாங்கிக்க முடியாம இங்க ஒரு பக்கம் அவரும் கத்திட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தையும் பிறந்துருது. ஆனா அவளுக்கு அந்த வலியில அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் கூட அவளுக்கு இல்ல. கொஞ்ச நாள்லயே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிட்டு வந்தாலுமே அவன் ஆபீஸ்க்கு போய் வேலையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து இவளுக்கு சமைச்சும் கொடுத்து அந்த குழந்தையும் பாத்துக்கிறான். இவளும் பிரெக்னன்சிக்கு அப்புறமா இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால அந்த குழந்தை அழுதாலே பயங்கரமா டென்ஷன்ல இருக்கா. இந்த மாதிரி சமயத்துல இந்த பொண்ணோட அம்மாக்கு அவங்க அப்பா அப்பதான் விஷயத்த சொல்ல வராரு. என்னோட பொண்ணு இவ்வளவு கஷ்டத்துல இருந்திருக்கா, நீங்க சொல்லாம விட்டுட்டீங்களன்னு சொல்லி அவங்க அப்பா போட்டு திட்டினது மட்டும் இல்லாம வேகமா தன்னோட பொண்ணை பார்க்க கிளம்புறாங்க. அவங்க கூட அவங்க அப்பாவும் சரி நானும் வரேன் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஆனா அங்க நேரடியா பார்த்தா அவங்க தன்னோட பொண்ணு என்ன இந்த சின்ன வீட்டுல போய் இவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி அழுது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பா அம்மா வந்ததை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாகுது. என்னதான் இருந்தாலுமே கேவலமா தன்னோட அப்பா அம்மாவை பார்த்ததுமே அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு அவளும் கிளம்பிடுறா. தூரத்துல இவளோட ஹஸ்பண்டும் அவங்க அப்பா அம்மா வந்து இவளை கார்ல கூட்டிட்டு போறதை பார்த்துட்டு பின்னாடியே கத்திட்டே ஓடுறான். ஆனா அவங்களுக்கு யாருக்குமே காதுல விழாதனால வேகமா வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி சமயத்துல நேரா போய் அவளை கூட்டிட்டு வரலான்ட்டு வீட்டுக்கு போறான். ஆனா உனக்கும் இவளுக்கும் இனிமே சம்மந்தம் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லி அவனையும் துரத்தி விட்டுடுறாங்க. சரி, அடுத்த நாள் நம்ம குழந்தையோட போனா கண்டிப்பா வருவா அப்படின்ற மாதிரிதான் போறா. இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ற வரைக்கும் அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு அவளை வெளிநாட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. கடைசியில வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுல இருந்த ஹவுஸ் ஓனரும், அதனால இந்த வீட்டை விட்டு நீயாவே டீசெண்டா காலி பண்ணிட்டு போயிடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் மனசாட்சியே இல்லாம சொல்றாங்க. இந்த உலகத்துல நம்ம அதிகமா சுத்தி மனசாட்சியே இல்லாதவங்க பேர் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.